இது இது கினி AI நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் ரூபா. வானில் வந்த நரகம். இஸ்ரேலின் விமான நிலையம் நாசம். பென் குரியனில் ஈரானின் பயங்கர ஆயுதம். பிரேக்கிங் நியூஸ். தலைப்பு: ஈரான் தாக்கியது இஸ்ரேலின் பென் குரியன் சர்வதேச விமான நிலையம். இதுவரை உலகம் காணாத அளவிலான அழிவு செய்யும் ஆயுதம். தேதி: 21 ஜூன் 2025. இடம்: தெல் அவீவ், இஸ்ரேல். இஸ்ரேல் அதிர்ச்சியில் மூழ்கியது. இன்று அதிகாலை ஈரான் திடீரென தனது இதுவரையிலேயான மிக மோசமான ஆயுதத்தை பயன்படுத்தி இஸ்ரேலின் பிரதான சர்வதேச விமான நிலையமான பென் குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து பயங்கர தாக்குதலை நடத்தியது. தாக்குதல் விவரம்: ஈரானின் இராணுவம் ஏவிய சுல்தான் Z9 என அழைக்கப்படும் புதிய வகை ஏவுகணை விமான நிலையத்தின் மேற்கு பகுதியை நேரடியாக தாக்கியது. தாக்குதலால் பல விமானங்கள் அழிக்கப்பட்டன. விமான நிலைய கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. உயிரிழப்புகள்: தற்போதைய தகவலின்படி 42 பேர் உயிரிழந்துள்ளனர். 120க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். நேரடி காட்சிகள்: தாக்குதலுக்கு பிந்தைய காட்சிகளில் விமான நிலையம் முழுவதுமாக புகைமூட்டத்தில் மூடியுள்ளதையும் பயணிகள் அலறியோடுவதையும் காணலாம். இலத்திரனியல் பாதுகாப்பு: இஸ்ரேல் ஆரோ 3 மற்றும் அமெரிக்க THAAD பாதுகாப்பு அமைப்புகள் தோல்வியடைந்தன என்று கூறப்படுகிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு: இது இஸ்ரேலின் மீது புரியப்படும் நேரடியான போர். எங்களது பதில் இருமடங்காக இருக்கப் போகிறது. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர்: எமக்கு காயம் செய்யுவோரை அவர்களுக்கு நாம் 7 மடங்கு கடுமையாக பதிலளிப்போம். ஐநா, அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் ஆகியவை அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளன. பின்னணி: இதுவரை ஈரான் இஸ்ரேலின் முக்கிய உள்கட்டமைப்புகளை நேரடியாக தாக்கியதே இல்லை. ஆனால் இந்த தாக்குதல் 2 நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை முழுமையான போர் நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. நிலைமுறை மற்றும் பாதிப்பு: உலகளாவிய விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பெரும் சர்வதேச விமான நிறுவனங்கள் பயணிகளின் பாதுகாப்புக்காக பயணங்களை நிறுத்தியுள்ளன. மேலும் உண்மையான செய்திகளுக்கு கினி AI நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். இதுதான் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா.